தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரம் போய் இப்போ மிக கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் பதிவாகிற நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகள்லாம் கடுமையாக வெள்ள தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்றோம். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது. லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இனி வரும் நாட்கள்ல மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தமிழகத்தில் மிக தீவிரமான கனமழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பதிவாக நம்ம பார்க்கிறோம். எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குங்கிறது நம்ம ஸ்கிரீன்லேயே நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்றோம். ஏன்னா நீங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, எங்க ஊர்ல எவ்வளவு சென்டிமீட்டர், எங்க ஊர்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாச்சுன்னு நீங்க அதிகமான கமெண்ட்ஸ் வந்ததுனால உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே வந்து எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு வந்துடும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. எந்தெந்த ஊர்ல எத்தனை மாவட்டங்கள்ல உங்களுக்கு மழை பதிவாயிருக்கு என்ற தகவலோட இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் மிக தீவிரமான கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். அதுல குறிப்பாக நம்ம இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வட தமிழ்நாட்டிலையும் மிக கனமழை இருக்கு. அதே மாதிரி தென் தமிழ்நாட்டிலும் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கு. இதுல முதலாவதாக நம்ம தென் மாவட்டங்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் மாவட்ட பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சில மாவட்டத்துல பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா பெரும்பாலான பகுதிகளில் மதுரையில இருந்து குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்கள்ல மிக கனமழையானது புரட்டி போடும். அதே மாதிரி வட தமிழ்நாட்டிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ரொம்ப அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. இப்போ முதலாவதாக நம்ம பார்க்க போறது தென் மாவட்டங்கள். தெற்கே பாதிப்புகள் அதிகமாக இருக்கு. வருகிற அக்டோபர் 25ஆம் தேதிக்குள் மதுரை முதல் குமரி வரை போதுமான அளவு எவ்வளவு மழை வரணுமோ சரியாக போதுமான அளவுக்கு மழை பொழிவு கொட்டி தீர்க்கும். 15 சென்டிமீட்டருக்கும் மேலாக நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும். அதுல மதுரை மாவட்டத்துல திருமங்கலம், வாடிப்பட்டி, உசலம்பட்டி, ஜக்கம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், அலங்காநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மதுரை மாவட்டம் முழுவதுமாக, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நத்தம், சின்னாலம்பட்டி, அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பா தீவிரமாகுங்க. நம்ம சும்மா சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்க போறோம். தென் மாவட்டங்கள் முழுவதுமாக மிக மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட போகுது. அதனால தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க உஷாராகிடுங்க. மழை வரப்போகுதுன்னு பல நாட்கள் முன்னாடியிலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் தொடர்ந்து இன்னும் அஜாக்கிரதையா இருக்கீங்க. மழை ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுதான் நம்ம சொல்றோம். தாழ்வான பகுதிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். மிக கனமழைக்கான வாய்ப்பு தெற்கேயும் அதிகமாக இருக்கு. நிறைய பேர் வந்து தென் மாவட்டத்தில் மழை குறைவாக இருக்கும், மழையே வராது, அல்லது இயல்புக்கும் குறைவாக தான் இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. வரும் நாட்கள்ல தென் மாவட்டத்தில் அதிக மழை நிச்சயமாக கிடைக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக பதிவாக போகுது. வட தமிழ்நாட்டை விட இப்போ தென் தமிழ்நாட்டில் பாருங்க மழை தீவிரம் இன்னும் அதிகமாக நமக்கு அதிகரிக்கும். இரவு நள்ளிரவு நேர மழை பொழிவுகள் அதிகாலை நேரங்களிலும் தென் மாவட்டங்களில் கனமழையாக கொட்டி தீர்க்கும். அக்டோபர் 25ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது புரட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வடக்கேயும் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை பகல் நேரங்கள் மற்றும் மாலை இரவு நேரத்தில் வெளுத்து வாங்க வாய்ப்பு. நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல பகல் நேரங்களுக்கு அப்புறம் நல்ல மழை பொழிவு கிடைச்சது. இதே போலதான் அடுத்து வரும் நாட்களிலும் மாலை இரவு நேரங்கள், அதுக்கப்புறம் காலை நேரங்கள் என நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும். வடக்கேயும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதே போல உள் மாவட்டத்திலும் அதிக மழை பொழிவு இருக்குங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இரவு நள்ளிரவு நேரம் மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கு. 10 சென்டிமீட்டருக்கும் மேலாக உள் மாவட்டத்தில் மழை பொழிவு இருக்கு. நமக்கு வந்து தாழ்வு பகுதிகள் இன்னும் நேரடியாக கரை கடக்க ஆரம்பிக்கல. இது பருவமழையினுடைய அந்த காற்று திசை மாற்றம் காரணமாக தொடர்ந்து மழையினுடைய தீவிரமும் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு வீச ஆரம்பிச்சிருக்கு. வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல இருந்து நேரடியாக தமிழகத்திற்கு கடல் காற்று பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வீச ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நாட்கள் செல்ல செல்ல நமக்கு முழுமையான காற்று 100% வடகிழக்கு பருவ காற்றாக நமக்கு வீச தொடங்கிடும். நமக்கு உள் மாவட்டத்திலும் அதிக மழை பொழிவு இருக்கு. எல்லாமே இந்த அக்டோபர் 18 வர்றதுக்கு முன்னாடியே உள் மாவட்டங்கள்ல மிக கனமழை ரொம்ப தீவிரமா கொட்டி தீர்க்கும். அதுல மிக மோசமான மழை பொழிவு எங்க அதிகமா இருக்குன்னா இந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல
சற்று மிக மோசமான மழை பொழிவுலாம் அதிகமாக இருக்க போது வரும் நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தென் தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழை இருக்குமா, ஏன் மேற்கு பகுதிகளில் மழை இருக்காதா, டெல்டாவில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்போலாம் நிறைய பேர் கேட்டீங்க. டெல்டா மாவட்டத்திலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை பெரும்பாலும் கனமழை கிடைச்சாலும் மிக கனமழைங்கிறது இந்த வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடி எங்கே பதிவாகும்னா திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும். 15 சென்டிமீட்டருக்கு மேலாக எதிர்பார்ப்புகள் இருக்குது. புதுக்கோட்டையில் நல்ல மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். பொன்னமராவதி, இலுப்பூர், நிறைய இடங்கள், அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தாத்தையாங்கர்பேட்டை, அதேமாதிரி திருச்சி நகர பகுதிகள், லால்குடி, ஸ்ரீரங்கம், மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருச்சி முழுவதுமாக நல்ல ஒரு தீவிர கனமழை, மிக கனமழையாக பதிவாகக்கூடும். ஒவ்வொரு நாட்களிலும் இந்த மழை வாய்ப்புகளை பற்றி நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி உங்கள் மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். டெல்டாவிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காத்திருக்கிறது. ஏற்கனவே அறிவித்தபடி பருவமழை தொடங்கும் முன்பே தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள், மாவட்டங்களில் பலத்த மழையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. மேற்கேயும் கனமழை, அதுதான் மிக முக்கியமாக பார்க்கணும். மேற்கேயும் கனமழை. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதிகள், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனமழை சற்று வலுவாக பதிவாகும். தேனி மற்றும் தென்காசி, அதாவது மேற்கு பகுதிகள், இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கனம் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இந்த பருவமழையில தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமும் விடவே இல்லைங்க. ஏன்னா தென்மேற்கு பருவமழையில நமக்கு பொதுவாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மட்டும் அதிகமாக மழை பதிவாகிட்டு மற்ற மாவட்டங்களில் குறைவாக பதிவாகிட்டு போயிடும். ஆனால் வடகிழக்கு பருவமழை அப்படி கிடையாதுங்க. சென்னையில் ஆரம்பித்து நீலகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் மழை கொடுக்கறது தான் நம்ம வடகிழக்கு பருவமழை. அதனால் எந்த மாவட்டத்திலையும் பார்ஷியாலிட்டி, அதாவது பாரபட்சம் பார்க்காம எல்லா மாவட்டங்களிலும் சரிசமமான ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்துட்டு தான் இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஓய்வு கொடுக்க போகுது. அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் இந்த பருவமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வரப்போகிற இந்த அக்டோபர் தீபாவளி நாட்களிலும் அதே மாதிரி தொடர்ந்து நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே அறிவித்தபடி பருவமழை தொடங்கும் முன்பே தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு மழை கிட்டத்தட்ட பதிவாகிட்டே வருது. நிறைய ஏரிகள், குளங்கள்லாம் நிரம்பிட்டு இருக்கு. இப்போவே உபரி தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சில அணை பகுதியிலிருந்துலாம் நம்ம பார்க்குறோம். அணை பகுதியிலிருந்து உபரி தண்ணீர் திறக்கிறதெல்லாம் இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பருவமழை இன்னும் தொடங்கவே இல்லை. அதுக்குள்ளேயே எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணீராக சூழ்ந்து காணப்படுது. கொஞ்சம் மழை வந்தாலே அதிகமான தண்ணீர் தேக்கங்கள் நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் பொதுமக்கள் நம்ம எல்லாருமே ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அதனால் வெளியே செல்லும் பொழுது மறக்காமல் கையில் கொடை எடுத்துகிட்டே போயிருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த 10 நாட்கள் முழுவதுமாக கனமழை கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.